நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வெளியீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன் மற்றும் சுகாதார பணியாளர், காவலர் பதவிகளுக்கு உங்களுக்கு எழுத்து தேர்வு மூலமாக இந்த இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/4 அன்றிலிருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நீங்கள் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னா 5/5, அதாவது கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5/5 இப்போ இருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம கவனமாக ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. நம்ம ஆல்ரெடி நம்முடைய வகுப்பில் எல்லாம் சொல்லியிருக்கோம், இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அப்படின்ட்டு. யூடியூப்பில் மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது இல்லை, முன்னாடி தகவல் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறக்காண்டி நம்ம தகவல் வந்து சொல்லலை. பார்த்தீங்கன்னா சோப்தா, அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன் மற்றும் சுகாதார பணியாளர், காவலர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவசரப்படாமல் நோட்டிஃபிகேஷனை நல்லபடியாக ரீட் பண்ணுங்கள். என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்கள். நம்ம சேனலில் முழு விளக்கமாகவும் நம்ம இது வந்து கொடுப்போம். நம்ம இதில் வந்து கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தூய்மை பணியாளர் வந்து 73 போஸ்டிங், தோட்ட பணியாளர் 24, வாட்டர்மேன் வந்து 2, சுகாதார பணியாளர் 49, காவலர் வந்து 4. ஆல்ரெடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸில் படித்து ஜாயின் பண்ணி இருக்காங்க. அது மாதிரி ஜூனியர் ஃபேலிப்லேயும் நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க. போன எக்ஸாமில் கோட்டை விட்டவங்க நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டெய்லி வந்து வீடியோவும் போடுவோம். ஏஜ் வந்து 18லேருந்து 37 வரை. நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இது வந்து டோட்டலாக பார்த்துங்க. லோயஸ்ட் போஸ்ட் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, அழகான படிப்பு பார்த்துங்க. இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸாக வீடியோ வந்து நம்ம போடுவோம். எழுத்து தேர்வு, அடிப்படை தேர்வு எல்லாமே இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். நாமளே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனையும் உங்களுக்கு சொல்லி ரெடி பண்ணி கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுவோம். பொறுமையாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அப்ளை பண்ணுவோம்.